திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றும் உத்தரவை எதிர்த்த மேல்முறையீட்டு மனுக்கள் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றும் உத்தரவை எதிர்த்த மேல்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்குல அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு திமுக தமிழக அரசு செயல்பட்டிருக்குது அப்படின்னும், திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கிற தீபத்தூண் வந்து திருமுருகன் கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னும், கார்த்திகை தீபத்தன்று தீபத்தூண்ல தீபம் ஏற்ற நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு செல்லும் அப்படின்னு சொல்லி தற்போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு 2 நீதிபதிகள் வந்து தற்போது தீர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது கடந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. 3ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற்ற இந்த பிரச்சனைகள்ல தீபம் ஏற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில என்ன ஆயிட்டுன்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் தேதி நீதிமன்ற அவமதிப்பு தொடங்குச்சு. அந்த வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வழக்குல வந்து கரெக்டா நீங்க வந்து முறையானபடி செய்யல அப்படின்னு சொல்லி நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் தலைமையிலான அந்த குழு வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தது. அறிக்கை வேணும் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் தீபம் ஏற்ற போனாங்க, ஒரு அடிப்படை உரிமைகளை வந்து மறுக்கிற மாதிரி இருக்குது, மேலும் நீதிமன்ற அவமதிப்பை வந்து தொடங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்ததோட இல்லாம இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த தீபத்தூண் விவகாரத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி 3ஆம் தேதி கொடுக்கப்பட்ட உத்தரவை வந்து மீறின ஒரு சூழ்நிலையில 4ஆம் தேதி இந்த வழக்கை வந்து முன் வந்து எடுத்தது. அதாவது நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் தலைமையில 2வது கட்டமாக விசாரிக்கப்பட்டது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து 3ஆம் தேதி தீபம் ஏற்ற சொன்ன பிறகும் நீங்க ஏற்றல, அதனால 4ஆம் தேதி பாதுகாப்போட போய் மேல தீபம் ஏற்றிட்டு அதன் அடிப்படையில பிற்பாடு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில அதற்கும் வந்து தமிழக அரசு என்ன சொல்லிச்சுன்னா, இதுக்கு நாங்க மேல்முறையீடு போறோம், அதனால இந்த இடத்துல நீங்க தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க போயிருந்தவங்களை திரும்ப அனுப்பியிருந்ததோட இல்லாம இந்த வழக்கை வந்து மேல்முறையீடுக்காக அனுப்பிச்சு, இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 1 வாரம் அந்த மேல்முறையீடை தொடர்ந்து மனுக்கள் மனுக்கு மீதான விசாரணை நடைபெற்றது. அரசு தரப்பு, கோயில் செயலாளர், அதே மாதிரி சிக்கந்தர் தர்கா வக்பு வாரியம், ஜமாத்து, மனுதாரர் ரவிக்குமார், இடையீட்டு மனுதாரர்கள் என நிறைய பேர் ஆஜராகி அந்த உயர்நீதிமன்றத்தில் தங்களுடைய தரப்பு கருத்துக்களை கூறினாங்க. இதனை அடுத்து வழக்கு வந்து தீர்ப்புக்காக தேதி குறிப்பிடாம கடந்த 18ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரமானது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பிச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மேல போனா நிறைய சட்டம் ஒழுங்குகள் பிரச்சனைகள் ஏற்படும், இதனால நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு தரப்புல ஏகப்பட்ட ஒரு அலிகேஷன்ஸோட மேல வச்சிருந்தாங்க. இந்நிலையில இந்த வழக்கானது இன்னைக்கு வந்து விசாரணைக்கு வந்ததோட இல்லாம இன்னைக்கு வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசியல் காரணங்களின் அடிப்படையில தான் இந்த அரசு வந்து செயல்பட்டு அப்படின்னும், மலை உச்சியில உள்ள தூண்ல தீபம் ஏற்றது வந்து ஒரு உரிமை அப்படின்னு குறிப்பிட்டதோட இல்லாம மலை உச்சியில தீபம் ஏற்ற வேண்டும் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து தற்போது ஆணை பிறப்பிச்சிருக்கு. அதே மாதிரி அந்த தீபத்தூணானது தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடத்திலே இருக்கிறதாகவும், பொது அமைதி பாதிக்கும் அப்படிங்கிற அரசின் தரப்பினோட வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறத தெரிவிச்சதோட இல்லாம மலை உச்சியில உள்ள தூண் தர்காவுக்கு சொந்தமானது அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னும், அனைத்து இந்துக்களும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்க மலை உச்சியில தீபம் ஏற்றுவதாகவும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி தனி நீதிபதி உத்தரவு, அதாவது ஜி.ஆர். சாமிநாதனோட உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுக்கள் தற்போது முடித்து வைக்கப்பட்டுள்ள நிலையில மலை உச்சியில தீபம் ஏற்றுவது தொடர்பான மனுக்கள் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தனி நீதிபதியோட உத்தரவை உறுதி செய்ததோட இல்லாம அதுல தீபம் ஏற்றுவதற்கும் தற்போது உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு வந்து உத்தரவிட்டிருக்குது. ஏற்கனவே கடந்த 1 வருட காலமாக அதிக அளவுல சர்ச்சைகளை சிக்கிச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பரங்குன்றம் விவகாரம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கிச்சு. அதாவது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்கந்தர் தர்கா விவகாரம், அதன் பிறகு மேல மாமிசம் கொண்டு போன ஒரு விவகாரம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதனை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தீபம் ஏற்றுவதற்கு வந்து முறையானபடி அனுமதி கொடுக்காத ஒரு விவகாரம்னு அடுத்தடுத்து 2025ஆம் ஆண்டுகள்ல அடுத்தடுத்து வந்து சர்ச்சைகளை சிக்கினதுதான் திருப்பரங்குன்றம். ஆனா இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல தற்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சொந்தமான இடத்துல தீபம் ஏற்றுவது பொது அமைதியை சீர்குலைக்கும் அப்படிங்கிறது அபத்தமானது அப்படின்னு சொல்லி மதுரை அமர்வு வந்து ஒரு கடுமையான ஒரு வாதத்தை ஒரு தீர்ப்பை முன் வச்சிருக்கு. திருப்பரங்குன்றம் மலையில மிக உயரமான இடத்துல தீபம் ஏற்றப்படணும் அப்படிங்கிறதும் பக்தர்களோட கோரிக்கை நியாயமானது தானே அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க.